My families எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೂ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತ ಎಂಸಕೋಸರ ತಾಂದು ಥ್ಯಾಂಕ್ ಯು ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருக்காக சேர்த்து நான் வந்து பிரிஞ்ச் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து சாப்பிட்லன்னா நான் கம்யூனிகிட்டே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டாரு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுலேயும் வந்து நான் வீடியோ, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து வீடியோ விடுங்க சிஸ்டர், அண்ணா வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னும் போது அவர் வீடியோவில் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் மட்டும் அதை சொன்னதும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து ஏதோ இது பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம்தான். இப்போதைக்கு நான் அவங்க வந்து எதுவும் பேசலை, வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறாரு. அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சாப்பிடாம அவங்க கம்பெனியில் சாப்பிடும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நேற்று பால் காய்ச்சல் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சாமிக்கு வந்து ஒரு கிளாஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து சாமிக்கிட்ட வச்சு அதுக்கப்புறம் நான் குடிச்சிருப்பேன். எனக்கு தெரியாமல் நடந்த விஷயம். சரி, ஓகே, என்ன நடந்தாலும் கடவுள் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிரிஞ்சு தான் செய்ய போகிறேன், எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் சரணக்கா தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து தான் நானும் வந்து செஞ்சேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து இங்கே அதிகமாக தினமும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நல்ல வேலை துணி காய வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. தக்காளி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி. அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க பிரிஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு. எனக்கும் அவருக்கும் தான் செய்கிறோம். பட் அவர் வந்தாங்கன்னா சாப்பிட்றாங்களா இல்லைன்னு தெரியல. சரி, செஞ்சு வச்சிடலாம் 2 பேருக்கு ஆகிற மாதிரி. அப்படி இருந்தால் கூட நைட்டுக்கு நானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பட்டாணி, தக்காளி 2 எடுத்துருக்கேன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, மில் மேக்கர் எடுத்திருக்கேன். அங்கே வந்து தேவையான தயிர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நம்மக்கிட்ட கிரைண்டர் இல்லைங்களா, அதனால் பட்டை, கிராம்பு எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்தேன் பிரிஞ்சு செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்தேன். பெருசாகவே வாங்கினா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்ட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். Mana banyak usul kami. Lalu takkan yang kita kenal.
தக்காளி வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மகிட்ட வீட்டில் இல்லைங்களா மிக்ஸி, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி வந்துட்டேன். ஒரே ஒரு உருளை ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் நம்ம வச்சாச்சு. தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு பிரிஞ்சு பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த அப்பளம் பொரிச்சிருந்தேன் அதோட தான். இப்போ வந்து 2 பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளியை நம்ம வந்து போட்டுக்கலாம். நாங்கள் தக்காளியை வந்து போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து நம்ம பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வில் வைக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதில் இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கலாம். ரெண்டு பேருக்கு செய்கிற அளவு வந்து கொஞ்சம் தெரியல. ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் வராங்களான்னு தெரியல, இருந்தாலும் செஞ்சு வைக்கிறேன். அவர் ஒரு வேளை வந்தாருன்னா மதியம் சாப்பிட்டுப்போம், அப்படி இல்லைன்னா நான் திருப்பி நைட்டுக்கே சாப்பிட்டுப்பேன். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு இருக்கேன். காய்கறிக சாப்பாடு வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி அளந்து கழுவி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் வந்து 4 டம்ளர் நான் வந்து போட்டிருக்கேன். 8 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 2 பேருக்கு தாராளமாகிடும். எக்ஸ்ட்ராவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா இருந்தால் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கம்மியாகாமல் இருந்தால் போதும். ஓகே, இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அது வந்து நல்லா இது வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம வந்து கழுவி போட்டுக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு மசாலாவும் நான் யூஸ் பண்ணல. வெறும் பட்டை, கிராம்பு, அந்த இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, மஞ்சள் தூள் அந்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாஷ் பண்ணியிருக்க அரிசியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டுட்டு எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோமோ அது டபுள் மடங்காக நம்ம இதெல்லாம் வந்து போட்டுடலாம். அரிசி நான் வந்து ஒரு 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். குட்டி கிளாஸில் காமிச்சிருப்பேன். அந்த குட்டி கிளாஸில் 8 கிளாஸ் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து இதில் அரிசி போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து மூடி விட்டு ஒரு 3 விசிலுக்கு இல்லைன்னா 2 விசிலுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை தூவியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். தயிர் பச்சடிக்காக ஒரு கிலோ எடுத்துக்கலாம்.
தயிர் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் ஃபோன் பண்ணேன், இப்போது சாப்பாடு செஞ்சுருக்கேங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். எதுவுமே சொல்லலை. வரவாதான் ஓகே. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். மாதிரி உதிரி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். பேக் கேமரா காமிக்கிறதுக்கு எப்படி இருக்குங்க பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா, இப்போ வர டைமு தான் இன்னொரு 10 நிமிஷம். இப்போது டைம் வந்து 12:41, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே வருவாங்களா என்னென்னு பார்க்கலாம். குக்கர்லேயும் வச்சுட்டேன். ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுடணும். கொஞ்சம் கச்சி கச்சின்னு இருக்கு. முதல்ல சுத்தப்படுத்திடலாம். முதல்ல வந்து இந்த அழுக்கு தண்ணி அதெல்லாமே எடுத்து விட்டுட்டோம். எல்லாமே கொஞ்சம் வாஷ் பண்ணணும். நல்லா இருக்கும். சிங்கில் போய் போட்டுட்டு வரேன். வீடியோ எடுக்கிறதுக்காக சின்னலாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது நைட்டிலாம் ஓகே. சிட்டி வந்துட்டுருக்கு. விசில் வந்துட்டுருக்கு. விசில் வந்த உடனே நம்ம வந்து எப்படியும் இன்னொரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் காத்துக்கிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வராடா என்னன்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இதாகிடுச்சு.
அவர் வந்துட்டார். நான் அவர் பக்கம் திருப்புற என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இருங்க, இதை கிளறி பார்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐயோ அடிச்சுட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க, வீடியோ காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க போட்டு சாப்பிட்டுக்க, நான் போட்டாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாருங்கள். அங்கே போய் சாப்பிட்டுருக்காரு அவர். ஓகே, சாப்பிட்றாரு, அதுவே பெரிய விஷயந்தான். சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து சாப்பிட்றத வந்து அவர் சாப்பிட்றத மட்டும்தான் நான் வந்து காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவர் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டாரு. அதே தட்டில் வந்து நான் போட்டு சாப்பிட்டுட்டு வந்து இது பண்ணிட்டேன். ஏன்னா நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே தான் வந்து சாப்பாடு போட்டேன். நான் இங்கே உட்காந்து சாப்பிட்றேன்னு தெரிஞ்சவொடனே அவங்க போயிட்டார். அதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற வரைக்கும் இருந்துட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.